ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்காடு ட்ரிப் போகிறோங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபேமிலி ட்ரிப், இட்ஸ் லேடிஸ் ட்ரிப்பு. ஸோ ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் மட்டும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி போகிறோம். இது ஃபஸ்ட்டு ட்ரிப் இந்த மாதிரி தனியாக போகிறது. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வித்தின் 3 days நாங்கள் வந்து பிளான் பண்ணி டக்குன்னு புக் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிவிட்டு போகிறோம். இது வந்து ரொம்ப பீக்கான கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போகிறோம். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஏறி செட்டில் ஆகிட்டோம். ஸோ மேகா வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தா, பஸ்ஸில் ஏறிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரிஞ்ச தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்க அப்படின்றத எழுதி கொடுத்துருக்கா. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து 4:30க்கு வந்து சேலம் பஸ் ஸ்டாப் எங்கிட்ட ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இறங்கிட்டோம். ஸோ அங்கே ரொம்ப 4:30க்கு இறங்கினதுனால கூட்டம் இல்லாமல் இருக்குமோ, ரொம்ப காலியாக இருக்குமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணோம். பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க 4:30க்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு நார்மல் பஸ் பிடிச்சி நாங்கள் வந்து ஏற்காடுக்கு வித்தின் ஒரு 1 hour ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் வீட்டிலலாம் வந்து பயங்கரமாக பயம்படுத்தி அனுப்பிச்சாங்க. லைக் நீங்கள் தனியாக போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, எப்படிலாம் கஷ்டப்பட போகிறீங்களோ அப்படிலாம் சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர பீஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து நாங்கள் இறங்கிட்டோங்க. ஸோ ஏற்காடு மேலே வந்து இறங்கியாச்சு. ஸோ இப்போ டைம் அரௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 o'clock தான் ஆகுது. ஸோ ரொம்ப சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு. ஸோ எங்களோட ரூமோட டெஸ்டினேஷன் அங்கேருந்து எவ்வளோன்னு மேப்பில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kilometer தான் இருந்துச்சு. சரி, ஓகே, 1.5 kilometer வந்து மார்னிங்கில் வந்து ஆட்டோ அதெல்லாம் பிடிக்க வேண்டாம், நம்ம நடந்தே போயிடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்றதுனால நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் இந்த ஃப்ரூட் ஷாப்லாமே 6 o'clock 6:30க்குலாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. ஸோ ரூமில் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நாங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு மேலே தான் ரூமு. அங்கே வந்து இன்னும் 11 o'clock தான் எங்களோட செக்இன் டைம். நாங்கள் வந்து ஒரு 7:30க்குலாம் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ கீழேயே ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. சரி, நம்ம வெளியிலே போய் சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா கிளியூர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே மெயின் ரோட் போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கார் இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நடந்து போகலாம். ஸோ மெயின் ரோட்லேயே தான் இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் எதனாவது கார் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோ கிடச்சிது. ஸோ அதுலேருந்து ஏறி நாங்கள் அந்த மெயின் ஜங்ஷன் அந்த ரவுண்டானா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வந்துட்டு ஒரு கார் ஹையர் பண்ணிவிட்டு கிளியூர் ஃபால்ஸ் வந்துவிட்டோம். ஸோ வண்டி பேசணுன்ற ஒரு டென்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் டிஃபன் சாப்பிட்ற அந்த பார்ட்டே மறந்துட்டோம். அதுக்கப்புறமா கிளியூர் ஃபால்ஸ் வந்தோடனே சரி, நம்மளுக்கு போகிற வழியிலலாம் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் அந்த ஷாப்லாம் இருக்கும்ன்ட்டு போகிற வழியிலே பிரெட் ஆம்லேட், பஜ்ஜி அது மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ பிரெட் ஆம்லேட், பஜ்ஜி, அப்புறம் மேகி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளியூர் ஃபால்ஸ் கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10 to 15 years பிஃபோர் நான் வரும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஆனால் வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஒழுங்காக இல்லாததுனால நாங்கள் பாதி இறங்கிட்டு அதுக்கு மேலே இறங்க முடியலன்னு ஏறிட்டோம் நாங்கள். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரீ பிளான்டாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த இரும்பு படிக்கேட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 200 ஸ்டெப்ஸுங்க கீழே மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு. தண்ணி வந்து கம்மியாக தான் வருதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் வந்து இது ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து வந்திருந்தோம் பிளான் பண்ணிவிட்டு. 200 ஸ்டெப்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. போகிறதுக்கு 200 ஸ்டெப்ஸு. இப்போ இறங்கும்போது எப்படி ஏறபோது தான் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கீழே வந்தோடனே கூட கீழே வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம மேலே இருந்தாலும் கீழே வந்து சாப்பிட்டுடலாம். ஸோ ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து பாருங்கள் ரொம்ப மீடியமாக லைட்டாக தான் வருது. அதுலேயுமே கொஞ்சம் பேர் குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. நாங்களும் ட்ரெஸ் கேரி பண்ணிட்டு வந்தோம். பட் ஸ்டில் வந்து அங்கே தண்ணி கம்மியாக வந்ததை பார்த்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. லைக் நம்ம கிட்ஸை கூப்பிட்டு போயிருந்தோம், இல்லை ஒரு ஃபேமிலியாக ஒரு 10 பேர் போகிறோம், இல்லை ஒரு 5 பேர் போகிறோன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து மேலே வந்தாச்சு. மேலே ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் செல்வம் ஹோட்டல் அங்கேருந்தே ஒரு காரில் வந்தாச்சு. செல்வம் ஹோட்டலில் ட்ராப் பண்ண சொன்னோம். ஸோ அங்கே வந்து பிரியாணி, மீன் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் செல்வம் ஹோட்டல். ஸோ அங்கே அதை எல்லாமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ரவுண்டானாவில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்க்கில் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு எப்போவுமே நான் வந்து இது வந்து 4th time இல்லை 5th time இந்த ஏற்காடு வர்றது. நாங்கள் எப்போவுமே செல்வம் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோன்னா இந்த இடத்துல வந்து
ரெஸ்ட் எடுப்போம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த டைம் அதே மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். சாப்பிட்டு வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரமாக ஒரு 1 hour 2 hour கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு, பட் நாங்கள் போட்டிங் போகல, ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து ரோஸ் கார்டன் போகலை. ஏன்னா வந்து ரோஸ் கார்டன்லலாம் வந்து இந்த சீசனில் வந்து எதுவுமே பூ வரலன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு பீஸ்ஃபுல் ட்ரிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணுமோ செலக்டடாக சூஸ் பண்ணி போயிட்டு அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். 8 months பேக் தான் வந்து நான் ஏற்காடு போயிருந்தேன். அப்போ நேஹா வச்சு இந்த இடத்துல நிறைய ரீல்ஸ் பண்ணிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரிப் தாங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லேடிஸோ அந்த மாதிரி எதனா ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க லேடிஸ் அந்த மாதிரியாவது கேங் பண்ணி ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட்டு இதோட செகண்ட் டே வீடியோ பார்க்கலாம்.